முகேஷ் அம்பனிக்கு என்ன ஃபேவரட்? ஊத்தப்பம், தோசை. ஊத்தப்பம் அப்படின்னா நீங்க நம்ப மாட்டேன், நல்லா இவ்வளோ பச்சை மிளகா போடணும் ஊத்தப்பத்தில். நல்லா இவ்வளோ பச்சை மிளகா சாப்பிட முடியுமா? இவ்வளோ பச்சை மிளகா, இவ்வளோ வெங்காயம். சாப்பிட மாட்டோம் சார். அப்படிதான் அந்த பச்சை மிளகாவும் ஆனியனும் போட்டு அவர் சாப்பிடக்கூடிய பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பைசி வேணும் அவருக்கு. அந்த ஊத்தப்பத்தை மட்டும். ஆனால் ஊத்தப்பம் வந்து அந்த மாவே தெரியக்கூடாது அவருக்கு. நல்ல ரோஸ்டடாக இருக்கும். நல்ல ரோஸ்டடாக இருக்கும். அடிக்கடி சாப்பிட்டாருன்னா இந்த சட்னி சாம்பார் குறைந்தபட்சம் மினிமம் 4-5 ஊத்தம் சாப்பிடும். ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் வந்து ஊத்தாப்பத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடும். ரொம்ப விரும்பி சாப்பிடும். ரொம்ப ஊத்தப்பம், தோசை. இந்த தோசையை வந்து நல்ல மசாலா மடிச்சு கொடுத்தோம்னா, நெய்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா லவ் தட் மசாலா தோசை. ரஜினி அவர்களுக்கு நான்வெஜ்ல சிக்கன் பிடிக்கும் தெரியும். வெஜ்ல என்ன பிடிக்கும்? பாயசம். பால் பாயசமா? லவ் த பால் பாயசம். நல்லாவே சாப்பிடும். அதே மாதிரி சாம்பாரும் சரி, அந்த பிசி பேலா பார்த்தும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு சாம்பார்லாம். மற்றபடி வெஜிடபிள்ஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது. தனுஷ் அவர்கள் வந்து நான்வெஜிடேரியன் கிடையாது, அவங்க பியூர் வெஜிடேரியன் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு வெஜிடேரியன்ல என்ன பிடிக்கும்? தோசையை அப்படி சாப்பிடுவா சார். தோசையை ரொம்ப சாப்பிடுவேன். சாதம் எடுத்தோன்னா வத்த குழம்பு, எங்கள் மொத்தக்காளி வத்த குழம்பு அப்படின்னா லவ்ஸ் இட். வத்த குழம்பு ஸ்பைசியாக இருக்கும், அதுவும் இருக்கும். அதே மாதிரி அவளுக்கு வந்து ரசம் நல்லா குடிப்பார். ஹி வில் ட்ரிங்க் த ரசம். வத்த குழம்பு, ரசம் அவர். அதே மாதிரி அவருக்கும் வந்து பேணி, அதாவது சிரோட்டி மாதிரியே பேணின்னு ஒன்று இருக்குது, நூல் பேணி, ரொம்ப பிடிக்கும். கர்நாடகா. ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைஞர், ஜெயலலிதா 2 பேருமே நீங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய் தான் நீங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். கலைஞர், ஜெயலலிதா 2 பேரும் அனுபவம். சிஎம் ஜெயலலிதா மேடம் வரும்பொழுது அப்பா எங்கள் பெரிய 1008 கல்யாணம் 3 முறை அவங்க பண்ணினாங்க. 3 முறைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு வந்து சமையல் பண்ணினோம். 2 முறை திருவேற்காடில், 1 முறை ஸ்ரீரங்கத்தில், 2-3 தடவை நம்ம தான் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. அவங்களோட ஈடுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1008 கல்யாணம் இது வந்து சாதாரண ஏழைகள் கல்யாணம் அப்படின்ற ஒரு அந்த எண்ணங்கள் அந்த மாதிரி கிடையாது. ஒரு மெனு, கல்யாணம் ஒரு சாம்பார் போலி வைப்பா அப்படின்னு அதை சொல்லாமல் அந்த மெனுவை வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்ஆர்என்சியில் என்ன பண்ணாங்க, அவங்களே ஒரு மெனுவை போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ கேட்டிருக்காங்க, யார் மெனு எழுதுதுன்னு கேட்டிருக்காங்க. ஐயா எழுதலையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாட்ட வந்து இவங்க மெனு கேட்டுருக்காங்க. அப்பா மெனு எழுதி கொடுத்துருக்காரு. ராத்திரியில் குலோப் ஜாமுன், மெது பக்கோடா, பூரி சன்னா, பிரிஞ்சு குருமா, சாம்பார் சாதம், ரசம் இப்படி எழுதி கொடுத்து கட்லட் அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மெனுவை பார்த்த உடனே அப்படி டிக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் நான் ஐயா எழுத சொன்னேன். கார்த்தால கேசரின்னு போட்டு பைனாப்பிள் புட்டிங், இட்லி, பொங்கல், வடகரி, சட்னி, சாம்பார், ஊத்தப்பம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அதை எழுதி கொடுக்கும்பொழுது அவள் வந்து அந்த மத்தியான சாப்பாட்டில் வந்து ஜாங்கிரி இது மாதிரி எழுதி கொடுக்கும்பொழுது அவங்க வந்து அந்த மெனுவை ரசிச்சிருக்காங்க.